ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கதைப்போமா. நாம இன்னைக்கு ஒரு கொரியன் ட்ராமா தான் பார்க்க போறோம். அதுவும் ஒரு த்ரில்லர் ட்ராமா. ட்ராமா ஸ்டார்ட்டிங்லேயே ஜெயில்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரை பார்க்கறதுக்காக ஹீரோ போயிருப்பான். ஆனா அவர் எப்பவுமே நம்ம ஹீரோவை பார்த்தது கிடையாது. இப்பவும் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் அந்த பையனை பார்க்க விரும்பல. இனிமேல் அந்த பையனை என்ன பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு லாயரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த சீன கட் பண்ணிட்டு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய இடத்த காட்டுறாங்க. அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப, அங்க வேலை பார்க்கிறவங்க, அங்க ஒரு பொண்ணோட பாடிய பார்ப்பாங்க. இது தெரிஞ்ச உடனே போலீஸ்லாம் அங்க இருக்கிற அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, அந்த கொலை நடந்து ஒரு 2 வாரமே ஆயிரும். ஸோ இன்னுமே போலீஸ் விக்டிம கொலை பண்ணவன பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரும். "என்னடா நீங்கலாம் வேலை பார்க்குறீங்க? கொன்னு 2 வாரம் ஆச்சு. இன்னும் என்ன பிடிக்க துப்பு இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டல் கால் தான் வரும். இவங்களும் அந்த லொகேஷன ட்ராக் பண்ணி ஆள தூக்கிருவாங்க. இப்போ கோர்ட்ல கேஸ் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, அந்த சஸ்பெக்ட்டுக்கு எதிரா ஒருத்தவங்க வாதாடணும். அவங்கள ஃபேவர் பண்ணி ஒருத்தவங்க வாதாடணும் இல்லையா? ஸோ, அந்த மாதிரி அந்த குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடுறதுல தான் நம்ம ஹீரோக்கு அந்த கேஸ அசைன் பண்ணியிருப்பாங்க. இவனும் அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட்டு அவன போய் பார்த்து பேசிறலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றவாளிய பார்த்து பேச வந்திருப்பான். சரி ஓகே. எதனால நீங்க இந்த கேஸ்ல உள்ள வந்தீங்க? என்ன பண்ணீங்க? அந்த நாள் நீங்க என்னதான் நடந்துச்சு? அப்படிங்கிற மாரி எல்லாத்தையுமே என்ட்ட சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப, அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் இந்த கொலைய பண்ணவே கிடையாது. ஆனா என் மேல பொய்யா அந்த கேஸ போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ ஹீரோ அதுக்கு என்ன கேட்பான்னா, பொய்யாலாம் எப்படி உங்க மேல கேஸ் போடுறது? எஃப்ஐஆர்ல உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அங்க கிடைச்ச ஒரு ஹேண்ட் பேக்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்ற? அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல. நான் அந்த பக்கமா நேத்து நடந்து போயிட்டுருந்தேன். அப்ப அந்த ஹேண்ட் பேக்க பார்த்தேன். உள்ள காசு இருந்துச்சு. அத மட்டும் எடுத்துட்டு நான் அங்கருந்து வந்துட்டேன். மத்தபடி நான் அந்த பொண்ண பார்த்தது கிடையாது. கொலையும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அடுத்து இவன பார்த்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்கு இல்லையா? அத போய் ஹீரோ பார்ப்பான். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எப்படி இருக்கு அப்படிலாம் பார்த்துட்டு, அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்டயும் அவனுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் கோர்ட்ல ஹியரிங் நடக்கும். ஸோ சஸ்பெக்ட்ட உட்கார வச்சிருப்பாங்க. அந்த ஆப்போனன்ட் லாயர் இருப்பார் இல்லையா? அவர் இந்த பையன் தான் கொலை பண்ணான். அதுக்கான எல்லா சாட்சிகளுமே இருக்கு. அங்க கிடைச்ச அந்த பொண்ணோட ஹேண்ட் பேக்லயும் இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ண எப்படி கொன்னுருப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு பிசிக்கல் அப்யூஸுமே இருந்திருக்காது. ஒரு கண்ணாடி பாட்டிலால கையு, காலுன்னு சொல்லிட்டு பயங்கரமா குத்தி மண்டையிலயும் ஒரு தலையில ஒரு பயங்கரமான அடி இருக்கும். தென் அவங்களோட திங்ஸ் எல்லாமே எரிச்சிருப்பாங்க. இன்க்ளூடிங் அந்த கண்ணாடி பாட்டிலையுமே. ஸோ எரிச்சனால என்ன ஆயிருக்கும்னா, கண்ணாடி பாட்டில்ல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் அழிஞ்சு போயிருக்கும். அங்க கிடைச்ச ஒரே ஒரு அந்த திங் அப்டின்னா, அது ஹேண்ட் பேக் தான். அதுல இவனோட கை ரேகை இருக்கும். ஸோ அது இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற கால் பண்ணி மிரட்டியிருப்பான் இல்லையா? கேவலமா பேசியிருப்பான் இல்லையா? இதெல்லாம் வச்சு தான் இவன் மேல சார்ஜ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த போலீஸ் ஆஃபீசர் அந்த கேஸ விசாரிக்கிறார் இல்லையா? அவர சாட்சிக்கு ஏத்திருப்பாங்க. "நீங்க எதனால இவன் தான் கொலைய பண்ணான் அப்படின்னு சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, அவரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் நார்மலா யார் போய் ஓப்பன் பண்ணாலுமே எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, ஒரு கதவ இழுத்து ஓப்பன் பண்ற மாரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனா அந்த டோர் எப்படின்னா, இந்த நம்ம கிரில் கேட் எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த மாரி ஸ்லைடிங் டோரு. அதனால ஆல்ரெடி அங்க போன ஒருத்தனால மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்டின்னா, அந்த டோர அப்படி ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா, நாங்க இவன "நீ எப்படி கொலை பண்ண? எங்களுக்கு அத செஞ்சு காட்டு" அப்படின்னு கூட்டு போனப்ப, இவன் ஃபர்ஸ்ட் டைமே என்ன பண்ணிட்டான், அந்த ஸ்லைடிங் டோர அப்படியே ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ, அதனால தான் இவன் தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீசர் சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோவோட வாதம் ஆரம்பிக்கும். ஸோ, நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, "நீங்க சஸ்பெக்ட்ன்னு சொல்ற இவரு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க வேல பார்த்தாரு தெரியுமா?" நீங்க சொல்ற அதே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் இவரும் வேலை பார்த்தாரு. ஸோ, இவர் வேலை பார்த்த இடத்துலயும் அதே மாதிரி ஒரு டோர் இருக்கு. அந்த டோரு இதே மாதிரி ஸ்லைடிங்ல தான் இருக்கும். அதனால தான் இவனுக்கு அந்த டோர் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் டைமே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் கதவ நல்லாவும் ஓப்பன் பண்ணிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க வேலை பார்த்த செக்யூரிட்டி இருப்பார் இல்லையா? அந்த செக்யூரிட்டி சாட்சிக்கு ஹீரோ கூப்பிடுவான். நேத்து இவன் போய் விசாரிச்சிருப்பான் இல்லையா? அந்த
சில கொஸ்டின்லாம் கேட்டிருப்பான். அதுல என்ன கொஸ்டின் கேட்டிருப்பான் அப்டின்னா, கீழ நம்ம சஸ்பெக்ட் வேல பார்த்த அந்த டோரையுமே காட்டிட்டு, இங்க போலீஸ்லாம் வந்து விசாரிச்சாங்களா அப்டின்னு கேட்கிறப்ப, ஓகே அவங்கட்ட நீங்க என்ன வந்து நோட் பண்ணீங்க அப்டின்னு கேட்கிறப்ப, அந்த போலீஸ் ஆஃபீசர் வந்து அந்த டோர ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. பட் வந்து ஸ்லைடிங்கா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ஒரு மாதிரி, "என்னடா இது இப்டி ஆயிடுச்சு?" அப்டிங்கிற மாதிரி ரியாக்ஷன் குடுத்தாங்க அப்டின்னு வந்து சொல்லியிருப்பாரு செக்யூரிட்டி. இப்போ ஹீரோ என்ன சொல்லுவான் அப்டின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஹீரோ வந்து அந்த சஸ்பெக்ட் வந்து அங்க தான் வேல பார்த்தான். ஸோ, அதனால அவனுக்கு வந்து டோர் எப்படி ஓப்பன் ஆகும்னு தெரியும். நீங்க அந்த பாயிண்ட்டையும் வந்து அவனுக்கு அகைன்ஸ்ட்டா யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சனால தான நீங்க அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப அப்செட்டா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டு அந்த பாயிண்ட்ட வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருப்பான். இப்போ வந்து அந்த ஹேண்ட்பேக் திங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்க்கு வருவான். என்ன அப்படின்னா, இந்த மாரி ஹேண்ட்பேக் கிடைச்சதுக்கும், அந்த பொண்ணோட பாடி கிடைச்சதுக்கும் வந்து அது வந்து பில்டிங்குள்ள கிடைச்சிருக்கும். இது பில்டிங் விட்டு ரொம்பவே வெளிய தான் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த வழியில போற யாருனாலுமே ஒரு ஹேண்ட்பேக்க பார்த்தாங்கன்னா, இதெல்லாம் பண்றது தான். ஸோ அதனால இது ஒரு வேலிட் பாயிண்ட்டா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாரி அந்த பாயிண்ட்டையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவான். ஆக்சுவலா இப்போ பார்த்தா அந்த சஸ்பெக்ட் அகைன்ஸ்டா எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸுமே இருக்காது. அதனால என்ன சொல்லிருவாங்க அப்டின்னா, இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்ட வந்து நான் அடுத்த வாரம் சொல்றேன் அப்டிங்கிற மாதிரி முடிச்சிருவாங்க. அடுத்த வாரம் மறுபடியும் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு ஹியரிங் வருது. ஜட்ஜ் என்ன சொல்லிருவாங்க அப்டின்னா, இவனுக்கு அது அகைன்ஸ்டா எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. இவன வந்து விடுதலை பண்ணிர்றோம் அப்டிங்கிற மாரி சொல்லிருவாங்க. இந்த கேஸ்ல ஹீரோ வந்து ஜெயிச்சுருவான். ஸோ, இந்த தப்பா ஒருத்தன வந்து குற்றவாளின்னு நிறுத்துனாங்க இல்லையா? அதனால அந்த ஒரு குற்ற உணர்வுல டிடெக்டிவ் என்ன பண்ணிருவாரு அப்டின்னா, அந்த போலீஸ் ஆஃபீசர் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, வேலைய விட்டு விலகி போயிருவாரு. இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் போயிரும். 5 வருஷம் கழிஞ்சு மறுபடியும் ஒரு கொலை வந்து நடக்கும். ஒரு பொண்ணோட கொலை கேஸு. இந்த கேஸ பார்க்குறவங்க, இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே கேஸோட மாதிரி சிமிலரா இல்ல. ஏன் அப்டின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ண எப்படி கொன்னாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு பாட்டில வச்சு அந்த பொண்ணோட கை, காலு, நகம், லிப்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் பயங்கரமா கீறி எடுத்திருப்பாங்க. அதே மாரி மண்டையில ஒரு பெரிய காயம் இருக்கும். தென் பாட்டில வந்து அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எரிச்சிருப்பாங்க. போலீஸ் வந்து அங்க உள்ள சிசிடிவி எல்லாத்தையுமே வந்து பார்க்குறப்ப, அந்த சிசிடிவில யார் மாட்டுவா அப்டின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன சஸ்பெக்ட்ன்னு கொண்டு வந்து வச்சாங்க இல்லையா? அதே ஆள தான் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து பிடிச்சிருப்பாங்க. இவன் கரெக்ட்டா கொலை நடக்கிற டைம்ல தான் என்னன்னா, அந்த டை சிசிடிவில வந்து கிராஸ் ஆயி போன மாரி இருக்கும். ஸோ, அதனால இவன வந்து லாக் பண்ண, எங்கன்னா அவன் வீட்ல போய் அதனால இவன வந்து அவன் வீட்ல போய் லாக் பண்ணுவாங்க. அவன் வீட்ட வந்து தரவா சர்ச் பண்றப்ப, அங்க வந்து ஒரு ஷூ கிடைக்கும். அந்த ஷூல வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ரத்தக்கறையோட கிடைக்கும். அந்த பொண்ண கொன்ன இடத்துலயும் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைக்கும். ஸோ 2யும் மேட்ச் பண்ணுவாங்க. பார்த்தா 2மே வந்து ஒரே ஷூவோடது தான் இருக்கும். அந்த ஷூல இருந்த ரத்தக்கரை அந்த பொண்ணோடதா தான் இருக்கும். இது இவன் வீட்லருந்து எடுத்திருப்பாங்க இல்லையா? இப்போ வந்து லாஸ்ட் டைம விட இவனுக்கு அகைன்ஸ்ட்டா சாட்சிகள் வந்து பயங்கரமா இருக்கும். அதுலயும் என்ன ஒரு விஷயம் தெரியும் அப்டின்னா, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தான் இவன் வந்து ஏதோ ஒரு திருட்டு கேஸ்ல உள்ள போயிட்டு வெளிய வந்திருப்பான். வெளிய வந்த உடனே "உன் வேலைய காட்டிட்டியா?" அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்கும். அவன பிடிச்சு லாக்கப்ல வச்சுருவாங்க. ஸோ, இப்போ இவனுக்கு அகைன்ஸ்ட்டா ஒருத்தவங்க வாதாடுவாங்க. ஃபேவரா ஒருத்தவங்க வாதாடுவாங்க இல்லையா? அந்த ஃபேவரா வாதாடுறதுக்கு மறுபடியும் ஹீரோக்கே அந்த கேஸும் வருது. ஹீரோவும் அந்த கேஸ எடுத்துக்கிறான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு சஸ்பெக்ட்ட போய் என்ன பண்ணீங்க? அன்னைக்கு எங்க இருந்தீங்க? அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விசாரிக்கிறான். விசாரிக்கிறப்ப சஸ்பெக்ட் என்ன சொல்றான்னா, "நான் பண்ணவே கிடையாது. நான் அந்த கொலை பண்ணவே இல்ல. ஆனா ஒரு சிசிடிவில நீங்க மாட்டியிருக்கீங்களே" அப்படின்னு சொல்றப்ப, "இல்ல நான் அது அந்த கொலை நடந்த இடம் பக்கத்துல தான் வந்து நான் தங்கி இருக்கேன். அடுத்த நாள் அங்க ஏதோ கூட்டமா இருந்துச்சு. அதனால தான் நான் போய் பார்த்தேன். மத்தபடி நான் எதுவுமே பண்ணல" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். நான் இந்த டைம் பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி வேற உளறுவானா. ஸோ இத வந்து நோட் பண்ணிருவான். இந்த டைம் பண்ணவே இல்லன்னா, போன வாட்டி வந்தவன் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பட் எதையுமே கேட்டுக்க மாட்டான். அமைதியா அவன் சொல்றது எல்லாமே நோட் பண்ணுவான். அடுத்து அந்த கொலை நடந்த இடம் இருக்கும் இல்லையா? அத வந்து ஹீரோ போய் பார்ப்பான். போய் பார்த்துட்டு, ஓகே எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வரப்ப, இவன யாரோ ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. அது யாருன்னு பார்த்தா, லாஸ்ட் கேஸ்ல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர் வந்து விசாரிச்சுட்டு, இந்த கேஸ் வந்து அவன வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அவரு கூட வந்து வேலையில விட்டு விலகியிருப்பார் இல்லையா? அதே ஆஃபீசர் தான் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, இப்ப ஹீரோவ ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோவும் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு டாக்ஸில வந்து போயிட்டு இருப்பான். போயிட்டு இருக்கப்ப தூங்கிட்டு கண்ணு முழிக்கிற அவன், ஒரு 4 ஜங்ஷன்ல அந்த கார் வந்து நின்னுட்டு இருக்கும். ஸோ, "என்ன டிரைவர் இங்க நிப்பாட்டியிருக்கீங்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, ஒரு கார் வந்து அவன் இருக்கிற டாக்ஸிய ஆக்சிடென்ட் பண்ண, அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ, அடுத்த எபிசோட்ல ஹீரோக்கு என்ன ஆச்சு?
இவன் எடுத்துக்கிட்ட கேஸ்க்கு என்ன ஆச்சு? ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் கொலைய பண்ணது யாரு? இப்ப செகண்ட் கொலைய பண்ணது யாரு? ஃபர்ஸ்ட் கொலைய இவன் பண்ணானா, செகண்ட் கொலைய இவன் பண்ணலையா? அப்படிங்கிற மாதிரி எல்லா கேள்விக்கான பதிலுமே வந்து செகண்ட் எபிசோட்ல இருக்கும். அதுவரைக்கும் ஹேவ் a நைஸ் டே காய்ஸ்.